தை கிருத்திகை அப்படின்னாலே தை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் வர நாள். தை மாதம் கிருத்திகை நட்சத்திரம்னா சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரம் என்னன்னா, செவ்வாய் தோஷம் உள்ளவங்க, செவ்வாய் பலம் இழந்து இருக்கிறவங்க, செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்தாலோ இவங்க இந்த தை கிருத்திகை வழிபாடுகள், ஆடி கிருத்திகை வழிபாடுகளை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த விஷயத்தை ஒரு நிலைப்பாடில் என்னால் எடுக்க முடியலன்னா அந்த தை கிருத்திகை நாள் அந்த விஷயத்துக்கான நிலைப்பாடுகள் எடுத்து அந்த விஷயத்துக்குள்ள தொடக்கத்தை தொடங்குனீங்கன்னா விரதம் இருக்க முடிஞ்சால் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தீவிரமான அதீதமான ஆசைகள், பற்று, பணம், பொருள் சேர்க்கை பற்று இதெல்லாம் தேவை. தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேணும் நினைக்கிறவங்களுக்கு வணக்கம். வணக்கம்மா. போன பதிவுகளில் தைப்பூசம் பற்றின ஒரு நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. இப்போ அடுத்துனா தை மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்கு. அடுத்த விசேஷமாக தை கிருத்திகை அப்படின்னு சொல்லலாம். தை கிருத்திகை விரதம் அப்படின்றது நார்மலாகவே யாரெல்லாம் விரதம் எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ தை கிருத்திகை அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்ன, இந்த விரத முறை அப்படின்றதுல இந்த தை கிருத்திகை அன்னைக்கு யாரெல்லாம் இருக்கணும், யாரெல்லாம் இருக்கக்கூடாது? அதாவது தை கிருத்திகை அப்படின்னாலே தை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் வர நாள். தை மாதம் கிருத்திகை நட்சத்திரம்னா சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரம் என்னென்னா, சிவபெருமான் நெற்றி பொறியிலிருந்து வெளியே வந்த நம்மளுடைய முருகப்பெருமானை குறிப்பதாக இருக்கிறது. அதாவது கிருத்திகையில் நம்ம தை கிருத்திகை, ஆடி கிருத்திகையெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கும். அதனால் இந்த ஆடி கிருத்திகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அம்பாளுடைய இதில் வரும்போது நம்மளுக்கு வருது அம்பாள். அதாவது சந்திர கடகராசியில் சூரியன் நிற்கும்போது சிவனும் கடகராசி அம்பாள் இருக்கிற இடம் மாதிரியும், அங்கே சூரியன் வரும்போது சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரியும், அங்கே முருகப்பெருமான் வர்ற மாதிரியும் அர்த்தம். அங்கே செவ்வாய் நீச்சமாகிறது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நம்ம விசேஷம் ஆடி கிருத்திகை கொண்டாடுறோம். இப்போ மகர ராசியில் சூரியன் உட்கார்ந்துருக்கும் போது அங்கே செவ்வாய் உச்சம் பெறுகிறது. செவ்வாய் உச்சம் பெறும்போது நம்மளுக்கு அங்கே வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமான். அப்போ செவ்வாய் நீச்சம் பெறும் இடத்திலும் செவ்வாய் உச்சம் பெறும் இடத்திலும் சூரியன் வரும்போது நம்ம அந்த கிருத்திகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் சூரியனுடைய பவர் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நம்மளால் செவ்வாயுடைய பவர் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது, பவர் இல்லாமல் இருந்தாலும் தாங்க முடியாது. இதை சமநிலைப்படுத்துவதற்காக இந்த தை கிருத்திகையும் ஆடி கிருத்திகையும் நம்ம எடுத்துக்கிறோம். எந்த வீட்டில் செவ்வாய் தோஷம், செவ்வாயுடைய வீக்னஸ் இருக்கிறாங்களோ, செவ்வாய் தோஷம் உள்ளவங்க, செவ்வாய் பலம் இழந்து இருக்கிறவங்க, செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்தாலோ இவங்க இந்த தை கிருத்திகை வழிபாடுகள், ஆடி கிருத்திகை வழிபாடுகளை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் செவ்வாய் தோஷமும் வராது. செவ்வாய் பலவீனத்தினால் சடனாக கோபம் முன்கோபத்தினால் நிறைய பிரச்சனைகள் வரும். இடம் சார்ந்த பிரச்சனை எவ்வளோ முயன்றாலும் இடத்தில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த தை கிருத்திகையும் ஆடி கிருத்திகையும் விசேஷ நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த விசேஷ நாளில் முருகப்பெருமான் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த நாள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். உதித்தது மட்டுமல்லாமல் அந்த உதித்த முருகப்பெருமானை வாயுபுத்திரனும் நெருப்பு அக்னியும் சேர்ந்து கையில் அந்த நெருப்பு பிளம்பை தூக்கிட்டு போய் கங்கை ஆற்றில் கொண்டு விடுறாங்க. கங்கை ஆற்றில் விட்டோன்னா அந்த கங்கை அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் தள்ளி எடுத்து சரவண பொய்கைகளை கொண்டு தள்ளி விட்டுருதா. சரவண பொய்கையில் அந்த தாமரைகளுக்குள் 6 தாமரையில் முதித்தால் நம்முடைய முருகப்பெருமான் அந்த 6 தாமரையில் முதித்த முருகப்பெருமானை வளர்க்குவதற்காக கார்த்திகை பெண்கள், கன்னி பெண்கள் இருக்காங்க. அவங்க அந்த 6 குழந்தைங்களையும் வளர்க்குறாங்க. அவங்க வளர்த்த அந்த குழந்தைங்களை நம்ம ஒரு நன்றி விசுவாசமாக முருகப்பெருமான் அவங்களுடைய பேரில் நட்சத்திரங்களை உருவாக்குனார். அதான் கிருத்திகை நட்சத்திரம். நட்சத்திரங்களை மட்டும் உருவாக்கலை, அவங்களுடைய தாய்மைக்கு முதன்மையான வளர்ப்பு தாய், அந்த தாய்க்கு முதன்மையான ஒரு இடத்த கொடுக்கணும்னு சொல்லியதுக்காகவே இந்த தை கிருத்திகை மாதம் ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் தை கிருத்திகைங்கிறது முருகப்பெருமானை வளர்த்த கிருத்திகை பெண்கள், அதாவது கார்த்திகை பெண்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுத்துக்கிறோம். இது என்னன்னா
நான் சொல்கிற மாதிரி உறவு பாலம் மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு தாய்மை பேர் இல்லை, ஒரு தாய்மைக்குள்ளே வந்து அடைய முடியலை அப்படிங்கிறவங்க, சில பேருக்கு ஆண்மை பலம் இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த தை கிருத்திகையும் ஆடி கிருத்திகைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இவங்க வந்து முழுமையான விரதம் இருந்து வழிபாடு பண்ணாங்கன்னா, இதில் வந்து 6 மலரில் தோன்றியவர் அப்படிங்கிறதுனால 6 மலர்களை கொண்டு நம்ம வந்து முருகப்பெருமானை பூஜிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. 6 மலர்கள் விதவிதமான மலர்களை எடுக்கலாமானா அந்த விதவிதமான மலர்களை வச்சு பூஜிக்கலாம். ஆனால் நான் சொல்வது 6 தாமரை மலர்களை வைத்து முருகப்பெருமானை பூஜிச்சிங்கன்னா அது இன்னும் விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமாக எடுத்துக்கலாம். நிச்சயமா. இந்த கிருத்திகையில் இவர்கள் மட்டும் விரதம் இருந்தால் போதும் அப்படின்னா யாரெல்லாம் குறிப்பிடுவீங்க? கிருத்திகையில் வந்து முதல்ல விரதங்கள் அப்படிங்கிறதுனாலே வயதானவர்கள் விரதம் இருக்கக்கூடாது. அதாவது முருகர் வழிபாடுக்கு வயதானவர்கள் இருக்க வேண்டாம். ஏன்னா உடல் தசையை உடல் கட்டுமஸ்தான இடத்தை குறிப்பது செவ்வாய். அந்த கட்டுமஸ்தான உடல்வாகு உடையவர்கள் தான் முருகப்பெருமான். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த விரதம் செழிப்பாக இருக்கும். உடல் சதைகள் எல்லாம் இழந்து சதைகள் தொய்வுற்றவர்களுக்கு இந்த விரதம், அதாவது வயதானவர்கள், அவங்க வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற முக்கியமானது. இன்னொன்று வந்து என்னன்னா, உடலில் ஆரோக்கிய கேடு உள்ளவர்கள், ஏதாச்சும் நோய்கள் இருந்துச்சுன்னா அவங்களால இந்த விரதம் ஃபாலோ பண்ண முடியாது. அது வந்து உங்களை எப்போவுமே இறைவன் வந்து மனிதனை துன்புறுத்தி அதிலிருந்து தன்னுடைய சுகத்தை எடுக்கவே மாட்டார். நீ நல்லா இருக்கணும், உனக்கு இந்த உலகத்தை படைச்சு நீ வாழு அப்படிங்கிறது தான் இறைவனுடைய தாட். அதனால நீ உன் உடம்பே ஆரோக்கிய கேடாக இருக்கும்போது நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறங்கிறது கடவுளுக்கு கோபத்தை தான் உருவாக்க முடிஞ்சு, நீங்கள் கடவுள் மேலே பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் உடலை வருத்தி நீங்கள் இது பண்ணுறது கடவுளுக்கு பிடிக்காது. அதனால் உடல் ஆரோக்கியம் குன்றியவர்கள் கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விரதம் இருக்கக்கூடாது. துள்ளி திரியும் வயதில் அவங்களுக்கு விரதம்ங்கிற முறையை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் சேர வேண்டிய வயதில் அவங்களுக்கு ஊட்டச்சத்தை சேர்க்காமல் நம்ம வந்து விரதங்களை சொல்லிக் கொடுப்பது தவறு. அவங்களுக்கு எனர்ஜி அளவும் சரியான உணவு வகைகளும் அவங்களுக்கு உடலில் சேரணும். அதனால் அவங்களை வந்து விரதத்துக்குள் உட்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். நல்ல ஒரு மனநிலையில் நல்ல ஆரோக்கிய திறன் பற்றவர்கள் இந்த விரத முறைகளை இருக்கணும். இதை வந்து ஒருத்தர் சார்பாக நான் விரதம் இருக்கிறேன்னா அது வந்து சரியாகாது. யார் எந்த உடலை ஏந்தி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கர்மா. நீங்கள் ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கணவன் மனைவி உறவுக்கு மட்டும்தான் இந்த விரதம், என் கணவனுக்காக நான் விரதம் இருக்கிறேன்னா அது ஓகேவாக இருக்கும். உங்கள் உடலை வருத்தி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல் உங்கள் குழந்தைங்களுக்காக விரதம் இருக்கிறீங்களோ அதுவும் ஓகே. ஏன்னா உங்கள் குழந்தைங்க உங்கள் வயிற்றுலேருந்து உங்களுடைய உடலை எடுத்து வந்தவங்க, உங்கள் கூட இருந்து எனர்ஜி எல்லாம் எடுத்து அவங்க வெளியே வந்தவங்க. அதனால் அங்கேயும் உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ஆனால் மற்றபடி வந்து நீங்கள் வந்து சகோதரர்களுக்கு நண்பர்களுக்காக விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுக்கும்போது அந்த விரதம் அவங்களை சார்ந்து வராது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களை சார்ந்தவர்களுக்காக நீங்கள் எடுக்கிற விரதங்கள் சிறப்பாக இருக்கும். அதனால் தாய் தந்தையருக்காக இருக்கிறேன்னா கூட அதுவும் ஓகே. ஏன்னா உங்களுக்கு ரத்தத்தை கொடுத்து வளர்த்தவங்க, அதனால் அவங்களுடைய இதுவும் உடல் பற்றும் உங்களுக்கும் ஒன்று போல் இருக்கிறதுனால அவங்களுக்காகவும் நீங்கள் விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறது. அதனால் விரதம் இருக்கிறவர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறவர்கள் இது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த தை கிருத்திகை நாள் அன்னைக்கு இந்தந்த விசேஷங்களை தொடங்கலாம் அப்படின்னா எதெல்லாம் பண்ண? தை கிருத்திகையில் வந்து ஒரு இடம் வாங்குவதற்கு முயற்சி பண்ணலாம். இடத்து சார்ந்தது, அது மண் தத்துவம். உங்களுடைய இடங்கள் ஏதாச்சும் இருந்தால் அந்த இடத்த போய் இந்த தை கிருத்திகை அன்னைக்கு போய் விசிட் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது அது மாறி மாறி போய்கிட்டே இருக்குது, அந்த விஷயம் எனக்கு தடுமாற்றமாக இருக்குது, அந்த விஷயத்தை ஒரு நிலைப்பாடில் என்னால் எடுக்க முடியலன்னா அந்த தை கிருத்திகை நாளில் அந்த விஷயத்துக்கான நிலைப்பாடுகள் எடுத்து அந்த விஷயத்துக்குள்ள தொடக்கத்தை தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் முடியும். எந்த விஷயத்தினாலுமே ஒரு திருமண வைபவமாக இருக்கட்டும் மாறிக்கிட்டே போகுது. தை கிருத்திகை நாளில் ஒரு பெண்ணை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த பெண் முடியும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு நிலைப்பாடுகளை ஸ்ட்ராங்காக ஊன்றக்கூடிய இடம் இந்த தை கிருத்திகை நாள். அதனால் அந்த நிலைப்பாடை வந்து கரெக்டாக எடுக்கிற நாளாக அந்த நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தை கிருத்திகை நாள், அதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிறோம் அப்படின்னா அப்போ நான் பேச்சுவார்த்தை வந்து தை கிருத்திகையில் பேசும்போது அந்த பேச்சுவார்த்தை நழுவாது.
அப்படி ஸ்ட்ராங்காக அந்த பேச்சுவார்த்தை ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறேன், அந்த முயற்சி எனக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா அந்த முயற்சி தை கிருத்திகையில் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும், விடாப்பிடியாக அது வந்து நிற்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அது ஸ்திர ராசியில் தை கிருத்திகை நாள் உருவாகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா மகர ராசி ஸ்திர ராசி, ஆனால் நிலையான ஒரு இடத்தை உருவாக்கக்கூடிய இடமாக இருப்பதினால் இந்த ஸ்திரமாக உருவாக்கக்கூடிய பந்த உறவுகள், சொத்து விஷயங்கள் இதெல்லாம் தை கிருத்திகையில் இது பண்ணலாம். தை கிருத்திகையினுடைய வழிபாடுகள் அப்படின்றது எப்படி இருக்கணும்? தை கிருத்திகை வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல எப்படியும் காலையில் குளித்து அதிகாலையில் குளித்து எல்லாம் பண்ணுறமே பண்ணிவிட்டு, அதே மாதிரி முருகர் ஃபோட்டோவை நல்லா தொடச்சி நல்ல சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு, நான் சொன்னது 6 மலர்களை எடுத்துக்கோங்கன்னு. அந்த 6 மலர்களும் நம்ம எங்கே பண்ணணும்னா ஒரு தாமரை 6 தாமரையை பிடிக்கிற ஒரு கொள்ளளவு உள்ள ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. அதில் நீர் ஊற்றி அந்த 6 தாமரையும் அதில் வச்சுட்டு, அந்த 6 தாமரைக்கும் வைக்கிற அந்த பித்தாளை தாம்பலத்தை எடுத்துக்கோங்க. அந்த 6 தாமரை பித்தாளை தாம்பலை வைக்கிற இடத்துல வந்து அருங்கோணம் அந்த ஸ்டார் இதை வந்து போட்டுட்டு ஓம் சரவண பவான்னு சொல்லிட்டு அது நடுவில் எழுதிட்டு, அது மேலே அந்த தாம்பலத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றி அந்த 6 தாமரைகளையும் வச்சுட்டு, அந்த 6 தாமரைகளையும் சுற்றி 6 விளக்குகளை ஏற்றி, அதுக்கப்புறம் நீங்கள் பூஜைகள் நைவேத்தியமான நம்ம முருகப்பெருமானுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் எல்லாமே வைக்கலாம். நெய்வேத்தியம் வைத்து அது போக நம்ம 6 விதமான மலர்களை கொண்டு அதை அர்ச்சனை பண்ணுறோம். 6 விதமான மலர்கள், வித்தியாசமான மலர்களை கொண்டு வந்து செம்பகப்பூவு, மரிக்கொழுந்து, அரளி, இந்த மாதிரி 6 மலர்கள் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மலர், சம்பங்கி, இந்த மாதிரி மலர்களை எடுத்து நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு, அப்புறம் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், தை மாதத்தில் சக்கரை பொங்கல் இல்லாத நெய்வேத்தியம் கிடையாது. அதனால் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைத்து அதுக்கு திணை, தேன், பாலும், அப்புறம் பழத்தில் வந்து பாலும் தேனும் கலந்து வைக்கணும். பழம் ஒரு நல்ல மஞ்சள் வாழைப்பழத்தை பிசைஞ்சு அதில் தேன் ஊற்றி அதில் பாலும் ஊற்றி அதையும் நெய்வேத்தியமாக வச்சுட்டு இதை வந்து நீங்கள் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். விரதம் இருக்க முடிஞ்சால் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தீவிரமான அதீதமான ஆசைகள், பற்று, பணம், பொருள் சேர்க்கை பற்று இதெல்லாம் தேவை. தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேணும் நினைக்கிறவங்களுக்கு தீவிர விரதங்கள் இருக்கலாம். அதேபோல் நான் கிருத்திகையில் முழுமையான ஒரு விரதம் முழுமையாக சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் சாமி கும்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நிச்சயமா தை கிருத்திகை அப்படின்றது எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள், விரதங்கள் யார் யாரெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி மேம்.